ஒரிஜினல் பேர் சொல்லுங்க சேஃப்டி HUS BA பிளாக் பண்ணு கண்டிப்பா பிளாக் ஆட்ல தானே except that one guy that blur guy in my head அவனை தவிர எல்லாமே இப்போ பாரு ஃபோக்கஸ் இல்லாம நானே பிளர் தான் இருக்கேன் எங்க இருக்க பார்க்கிட்ட வந்துட்டியா சரி கரெக்டா லொகேஷன் சொல்ற நோட் பண்ணிக்கோ ப்ளூ கலர்ல தங்க சிலை ஒண்ணு இருக்கும் அது பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன் ஆமாண்டா ஓகே ஓகே பார்த்து வா யார்ட்டையும் சொல்லாத ஏன்னா தங்கத்தரமா தான் தூக்கிட்டு போனோம் நம்மளுக்கு கூட யாராவது தூக்கிட்டு போயிட போறாங்க ஓகேடா ஓகே சரி வந்துட்டு கால் பண்ண ஓகே வெயிலா இருக்கு சில சிரிக்குது தனியா உட்காந்துருக்கு பார்க்கல இங்க வரவங்களாம் லவ்வர்ஸ் பார்க்கிங் பேரு நம்பராக உட்காந்துருப்பாங்க தனியா உட்காந்து இதோட யாருமே இல்லையா தேடியா தர தேடி வந்திருக்கேன் அதுதான் யாருமே தெரியல ஒரு பொண்ணுகிட்ட வந்து உட்கார்ந்தா தேடி வந்து சொல்றேன் அதான் என்ன அந்த பார்த்து வந்து வேலை சொல்லிட்டு பேரு ஓ தங்கச்சி என் பேரு வேலு தங்கச்சி அப்போ கண்டிப்பா இங்க முத்துப்பாண்டி எவனா ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான் வெட்டுறதுக்கே வருவோம் ஆனா நான் வெட்ட விட மாட்டேன் இதுவா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா முனைச்சு உட்காந்துருக்காங்க அது என்ன ஆயிடுது பிரச்சனை ஆயிடுது என்ன மாதிரி சிங்கிளா இருக்கவங்கன்னா காண்டா வயிற்றுச்சல் ஆயிடுது அதனால இங்க இருந்து அப்படி போட்டோம்னா ஓடிடுவானுங்களா லவ்வர்ஸ் கை இல்லையா குச்சி இப்பதான் இந்த குச்சியே வந்துட்டு சிவன் கழுத்துல பாம்பு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த குச்சிக்கு வந்து ஒரு மோசம் கிடைச்சிருக்கு உங்க வீட்டுல நான் மேக்னெட்டே வாங்க மாட்டீங்க தானே அன்பாலதான் அடிக்கணும் குச்சியால அடிச்சா அன்பால் அடி சிரிப்பால் அடி பையனா இந்த மாதிரி இருந்தாலும் எப்படி இருக்காங்க இந்த வாட்ச்மேன் அவ்வளவுதானே எப்படி பார்த்துக்கலாம் நான் அவனை நல்லா பார்த்துட்டேன்னா ஓகே தான் இல்லை நான் அங்க இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ வேற பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருந்தேன் உன் பேர் என்ன சொன்னா ரோசா ஃப்ளவர் கார்டன் ஓ இங்கிலீஷ்ல மணி கார்டு அப்படியா நானும் இருக்கேன்னா வந்துட்டு உனக்கு வெறும் லட்சுமி தான் காடை மட்டும் வச்சிருக்கேன் மணியெல்லாம் எனக்கு வேண்டாம் அதுதான் இந்த உலக அழகிலாம் வந்துட்டு மும்பையில தான் இருப்பாங்கன்றது மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா ஐஸ்வர்யா மும்பை அந்த மாதிரி தான் தனலட்சுமியும் வந்துட்டு பாம்பே உலக அழகி ஆறு மட்டும் கேட்டா அவனை இங்கேயே வச்சு நம்ம பொழக்கிறோம் நான் இருக்கும்போது எப்படி அவன் கேட்க முடியும் except that one guy that blur guy in my head அவனை தவிர எல்லாமே இப்போ பாரு ஃபோக்கஸ் இல்லாம நானே பிளர் தான் இருக்கேன் நீ சண்டையெல்லாம் போடுவேன் இப்போ என் மனசுக்குள்ள போட்டுருக்கேன்
தேவையில்லாம யாருமே தெரியாத ஒரு பொண்ணு பார்க்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்கு அதை கொஞ்சம் இப்படிதான் பேசுறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பார்க் எல்லாருமே கமிட்டடாக இருந்தாங்க. அப்போ மூஞ்சி அந்த பொண்ணு வந்துட்டு 2 பேரும் இவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ சன்லைட் வந்து மேலே படுத்தவொடனே ஜொலிக்கும் தெரியுமா தங்கம், அந்த மாதிரி ஜொலிக்குது. ஆனால் என் தனியாக உட்காந்து சரி சொல்லு. அது ஒன்று அப்பா வாக்க போகிற பேர் தான் ஷேக். நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பட் நம்ம 2 பேரையும் பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வைத்தறிச்சல் போடுவாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அழகா ஒரு தேவதை கூட உட்காந்து யாராவது பேசிக்கிட்டு அப்படிதான். ஆனா நீ யாரையும் போகக்கூடாது. என் கண்ணை பார்த்து என்னை பார்த்து பிடிச்சிருக்கு நீ யாருமே இது கண்ணை பார்த்து நேர்ல பக்கத்துல உட்காந்து நான் சொல்றேன். யாருமா பார்க்க இதுவே ஒரு பென்ஸ் கார்ல ஒரு பையன் வந்து It's not about watchmen in the Benz car. It's about அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுங்க. சாரி அத்தை. ஆமா அவங்க அம்மா எங்க அத்தை தானே. அத்தை அது எது கொஞ்சம் அத்தை இந்த மாதிரி தங்கத்தெல்லாம் வந்து ரோட்ல விடாது நடத்திட்டு போயிடுவோம். ஏன்னா தங்க ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தலைவலினா நான் கெட்டு போவோம். இந்த மாதிரி உட்காந்து தான் ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நம்ம ரிசப்ஷனில் அந்த கல்யாணத்துலாம் உட்காந்துருக்கோம் நேரில் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லாவே ப்ரிப்பேர்டாக வந்தேன். பட் நல்லா பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறக்குது. எல்லாமே பிளர்ராக இருக்குது. ஐ திங்க் நீ சொன்ன அந்த பிளர்ரான பர்சன் நான் தான். அளவுக்கு நல்லா சொன்னேன். விளையாட்டில் பார்த்ததே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். சன்லைட் போயிடுச்சு. சன்னி ஏன் போயிடுச்சு உன்னோட வெயிட் தாங்காம அந்த சன்னி கீழே இறங்கிடுச்சு. ஏன்னா அவனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சது. அதனாலதான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இடத்துல வாட்ச்மேனோட பார்த்துட்டு இருந்தோமா சும்மா போர் அடிச்சது. நீ பார்த்தா அழகா உட்காந்துருந்தேன். சரி அப்படியே பேசுவோம். சரி விடு அதெல்லாம் விடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நாங்களாம் நம்பர் ஷேர் பண்ணிக்கலாமா? நான் எப்படி நம்பர் என்னை பார்த்தா தெரியும். பார்த்தா என் ஃபோன்ல எனக்கு நம்பர் மறைச்சு கொடுத்துருக்கு. இதுதான் என்னோட நம்பர். என் பேர் வேலுலாம் கிடையாது. என் ஒரிஜினல் பேர் சொல்லுங்க. HUS PA ஆட்ல தானே. சரி அப்போ நான் கிளம்பிக்குமா? நாங்கள் வேற அங்கே 2 லவர்ஸ்
சொல்ல வர தாங்கல அங்க பேர் என்ன பண்றாங்க குடுங்களேன் இதை குடுங்களேன். இல்ல நீ அடிச்சுனா அஃபென்ஸ் ஆயிடும். நானா இருந்தனா அன்பால் அடிப்பேன், நீ வந்து கட்டையில அடிக்கிற. அது தானா நான் போயிட்டு அவங்க என்னன்னு கவனிச்சுட்டு வரேன். ஓகே ஓகேவா? தனியா அப்படி உட்கார கூடாது. இப்போ மறுபடியும் சன் வந்துருச்சு. அது அந்த அதால கூட உன்னை பார்க்க வெயிட் பண்ண முடியாது. மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? யாரும் இல்லைல்ல அதான். சரி ஓகே ரொம்ப பண்றாங்க. நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரியா? பத்திரமா உட்காந்துக்கோ. A few minutes later. வந்துட்டு நான் வாட்ச் பண்ணுறது கேமரா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டு கியூட்டா அழகா ஒரு டால் மாதிரி உட்காந்துருக்கீங்களா? சரி உங்ககிட்டயே வந்து பேசலாம். மார்வெஸ்ட் வந்து பேசிட்டு இருந்தேன். ஓகே தானே? வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில். இதுதான் ஓகேன்னு கேட்டீங்களா? இல்ல இது எதுக்கு ஓகேனால நான் ரெடி தான்ப்பா. நான் ரெடி தான். எதுக்கு ஓகே சொன்னாலும் நான் ரெடி தான். ஓகேவா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே வாங்க. ஓகே இந்த வீடியோ தான் அங்கே இருக்கு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிக்கலாம்ல.